ஸ்ரீ குருபியோ நமக. இன்று ஆசிரியர் தினம். வள்ளுவர் பெருமான் எவ்வாறு ஆசிரியரை சிறப்பித்து சொல்லியுள்ளார் என்பதை பற்றி இங்கு காணலாம். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழா அரு எனின். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழா அரு எனின். இது கற்றதனால் என்று வரும்போது அது கல்வி கற்ற மாணவனையே குறிக்கின்றது. வாளறிவன் என்பதற்கு வாள் என்பது சில வகை விலங்குகளுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும். அதில் ஒரு பகுதி உடலின் உட்புறத்திலும் மற்றொரு பகுதி உடலின் வெளிப்புறத்திலும் இருக்கும். உட்புறத்தில் உள்ளது கண்களுக்கு புலப்படாது. வெளிப்புறத்தில் உள்ளவால் கண்களுக்கு புலப்படும். அதுபோன்றே வியக்தம் என்பது சமஸ்கிருத சொல். அதற்கு வெளிப்படுத்தப்பட்டதை என்று பொருள். வியக்தம் என்னும் வெளிப்படுத்தப்பட்டதை பற்றிய கல்வி மேனிஃபெஸ்ட் எஜுகேஷன். அவ்வியக்தம் என்பது வெளிப்படுத்தப்படாதது. அவ்வியக்தம் என்னும் வெளிப்படுத்தப்படாததை பற்றிய கல்வி அன்மேனிஃபெஸ்ட் எஜுகேஷன் என்னும் இரண்டையும் ஒன்றாக அறிந்து அதை தம் மாணாக்கனுக்கு கற்பித்த ஆசிரியரையே வாளறிவன் என்பதாக வள்ளுவர் இங்கு குறிக்கின்றார். அதாவது மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் எஜுகேஷன் இரண்டையும் ஒன்றாக கற்பிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவரே வாளறிவன் என்று இங்கு குறிப்பிடுகிறார் என்பதாக பொருள் கொள்ளலாம். நற்றால் தொழார் எனின். நற்றால் தொழார் எனின் என்பது அத்தகைய கல்வியை கற்பித்தவரின் திருவடிகளை தொழவில்லை என்றால் அம்மாணாக்கன் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன என்று வள்ளுவர் பெருமான் ஆசிரியர்களையும் அவர் தம் பணிகளையும் வெகுவாக சிறப்பித்து இக்குறளை சொல்லியுள்ளார். ஆசிரியர் தினமான இன்று நன்றி சொல்லி எம் ஆசிரியரையும் இவ்வாறு மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் என்னும் இரண்டு விதமான எஜுகேஷனையும் ஒரே நேரத்தில் வழங்கிய எம் ஆசிரியரையும் நான் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஸ்ரீ குருபியோ நமக.